ஒரு ட்ராமா பாண்ட் எப்படி விக்டிமை பாதிக்கும், ஒரு ட்ராமா பாண்ட் வச்சு எப்படி ஒரு நார்சிஸ்டிக் டாக்ஸிக் பீப்புள் விக்டிமை அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 52 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து 51 வரைக்கும் இந்த ஓல்ட் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான சீரீஸ் ஆஃப் வீடியோ பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட பேசணும், உங்களுக்கு ஏதாவது நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னை ஃபாலோ பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே செஷன் வந்து ஷெட்யூல் பண்ணலாம். பார்ட் 26, பார்ட் 24, பார்ட் 27, பார்ட் 12 இந்த சீரீஸ்லேயே நீங்கள் இந்த பார்ட்டை வந்து பார்க்கலனா ஒரு தடவை ரீவிசிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ். ஏன்னா ஒரு நார்சிஸ்டிக் இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க இல்லை இருக்கீங்க அப்படின்னா இந்த டாக்ஸிக் பீப்புள் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும், இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்லேருந்து எப்படி ரீகவர் ஆகலாம் அப்படின்றதையும் டெக்னிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னும் நல்லா ரிலேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ட்ராமா பாண்டுனா என்ன? ட்ராமா பாண்டை பற்றி நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், பட் இருந்தாலும் இங்கே நான் ரீஐட்ரேட் பண்ணுறேன். ட்ராமா பாண்ட் அப்படின்றது கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து கண்டினியூஸாக அவங்களுடைய நார்சிஸ்டிக் அப்யூஸால் விக்டிம் மேலே ஒரு டேஞ்சரஸான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சைக்காலஜிக்கலி சைட் எஃபெக்ட்ஸ் உருவாக்குறது தான் ட்ராமா பாண்ட். அதாவது எ பாண்ட் பிட்வீன் எ விக்டிம் அண்ட் த நார்சிஸ்டிக் பீப்புள். இதை எப்படி அவங்க உருவாக்குவாங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸான நார்சிஸ்டிக் அப்யூஸ், அதாவது தன்னுடைய லவ் பாம்பிங், டிவேல்யூ, டிஸ்கார்ட் அப்படின்ற அந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிளில் இந்த உலகத்திலே நீங்கள் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி லவ் பாம்பிங் வழியாக உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் டிவேல்யூ வரும்போது நீங்கள் தான் இந்த உலகத்திலே ஒஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறத மாற்றி மாற்றி இந்த சைக்கிளை பண்ண இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிள் வந்து உங்களுக்கு நார்சிஸ்டிக் பீப்புள் மேலே ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா பாண்ட். ஸோ ஓவர் த டைம் நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. அதாவது இதை வந்து சைக்காலஜிக்கலாக எப்படி சொல்லுவாங்கன்னா அடிக்டிவ் எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து த்ரூ த சைக்கிள்ஸ் ஆஃப் லவ், ஃபியர் அந்த ரிவார்ட், இது மூலமாக வந்து ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து தன்னோட விக்டிம் மேலே அட்டைன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ட்ராமா பாண்ட்னால ஒரு விக்டிம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விக்டிம் வந்து ஓன் பர்செப்ஷனை வந்து டவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன நடக்குதோ அதை வந்து டவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, என் மேலே தான் ஏதோ தப்போ அப்படின்றத அவங்க வந்து நினைப்பாங்க. அதுதான் வந்து ட்ராமா பாண்ட் வந்து உங்கள் மேலே ஸ்லோவாக வந்து நார்சிஸ்டிக் வந்து உருவாக்குறாங்கன்றதுக்கான அறிகுறி. ஃபஸ்ட்டு வந்து நடக்கக்கூடிய அந்த ரியாலிட்டியை வந்து நீங்கள் டவுட் பண்ணுறது. இஃப் ஐ ட்ரை ஹார்டர் திங்ஸ் வில் பி குட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது என் மேலே தான் தப்பு, நான் திரும்ப அதை கரெக்டாக பண்ணிட்டேன்னா எல்லாமே கரெக்டாக ஆகிடும்னு சொல்லிட்டு ஈவன் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் உங்களை பேடாக ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் ஸ்லோவாக அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக அந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிள் உள்ள போக ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அந்த நார்சிஸ்டிக்கோட ஒரு ட்ராமா பாண்ட் உருவாகுது அப்படின்றதுக்கு இதுதான் அறிகுறி. இதை வந்து இன்னும் ஒரு ஸ்டோரி வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நான் வந்து ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருந்தேன். அதாவது அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் அப்படின்றத அவங்க லேட்டராக ஒரு சைக்காட்ரிஸ்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ள் வந்து அந்த பர்சனை விட்டுட்டு சீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பர்சன் கூட போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டிங்கை இந்த பர்சனால் அக்செப்ட் பண்ண முடியாமல் நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பின்னாடியே போய் கெஞ்சிறது. அதாவது இந்த பர்சன் வந்து இந்த நார்சிஸ்டிக் கேர்ளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹை வேல்யூவான மென், அதாவது தனக்குன்னு நிறைய பவுண்ட்ரிஸ் அதெல்லாம் வச்சுக்கக்கூடிய ஒரு மென், இந்த சீட்டிங்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பொசசிவான ஒரு மென் அண்டு தனக்குன்னு வந்து ஒரு நல்ல ஒரு நேம் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மென் தான். ஆனால் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் வந்து த்ரூ இந்த ட்ராமா பாண்ட் மூலமாக ஈவன் அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் ஒரு சீட் பண்ணால் கூட பரவாயில்ல நீ என் கூட இருன்னு சொல்லிட்டு போய் கெஞ்சுற மாதிரி அந்த சீட்டிங்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் அந்த ஹை வேல்யூவான மென்னை தள்ளிட்டாங்க. அதுக்கு காரணம் ஒரு ட்ராமா பாண்டு தான். இந்த ட்ராமா பாண்டு உருவானதுக்கு அப்புறம் அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ என் கூட மட்டும் இரு அப்படின்னு ஒரு
பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ட்ராமா பாண்ட் அந்த நார்சிஸ்டிக் பீப்புளுக்கும் அந்த விக்டிமுக்கும் உருவானது தான் காரணம். அந்த ட்ராமா பாண்டை நீங்கள் உடைக்காத வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரவே முடியாது. இந்த த்ரூ சைக்கிள் ஆஃப் அப்யூஸை ஒரு விக்டிம் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த அப்யூஸ் வந்து ரொம்ப நார்மலாக ஆகிடும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன இப்படி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறியே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் விக்டிம்க்கு வந்து அது வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த அப்யூஸ் வந்து ஒரு அடிக்டிவாக ஆகிடும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ஹை வேல்யூவான மென்னாக ஒரு உமனாக இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க உங்களை அசிங்கமாக திட்டினாலும் இல்லை சீட் பண்ணாலும் இல்லை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். நீங்களாக போய் கெஞ்சுவீங்க. ஈவன் அவங்க உங்களை பிளாக் பண்ணிவிட்டு கோஸ்ட் பண்ணால் கூட நீங்களாக போய் கெஞ்சுவீங்க, என்னை வந்து அன்பிளாக் பண்ணு, என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி உங்களை கெஞ்ச வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ராமா பாண்ட் வந்து ஒரு அப்யூசர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்டிமையும் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளையும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உட்கார வைக்கும். அதாவது ஒரு நார்சிஸ்டிக் வந்து நல்லா தெரியும், ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ராமா பாண்டை வந்து உருவாக்கிட்டாங்கன்னா அந்த விக்டிம் தன்னை விட்டு போக மாட்டாங்க. என்ன நம்ம திட்டினாலும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அந்த விக்டிம் வந்து அதை மன்னிச்சிருவாங்க. நம்ம திரும்ப வந்து அவங்கக்கிட்ட போய் பேசினா அதை ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த நார்சிஸ்டிக் டாக்ஸிக் பீப்புளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ட்டாக புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ஜாம்பி வைரஸ் மாதிரி. ஒன்ஸ் ஜாம்பி வந்து உங்களை வந்து கடிச்சிட்டா நீங்களும் ஜாம்பி ஆகிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து திரும்பி அவங்கள சுற்றி தான் வருவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போக மாட்டீங்கன்றது அந்த ஜாம்பிக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்றது தான். ட்ராமா பாண்ட் இஸ் நாட் லவ். நிறைய விக்டிம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ட்ராமா பாண்டும் லவ்வும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சே இருக்கீங்க. அதாவது நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவங்க ஹஸ்பண்ட் வந்து சீட் பண்ணிடுறாங்க, ஆனால் ஸ்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே அதுக்கான ரீசன் சொல்லிக்கிட்டு நான் இது பண்ணனால தான் அவர் சீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அண்ட் திரும்ப அப்யூஸ் பண்ணுறாரு, கையை நீட்டி அடிக்கிறாரு, எல்லாமே பண்ணி கூட அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் அப்படின்னா நான் அவரை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது லவ் கிடையாது, அது வந்து ட்ராமா பாண்ட். அதாவது லவ் வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகாது, ஒரு ஃபியர் உங்களுக்கு இருக்காது. அதாவது அவங்க இந்த டைமில் இது சொல்லிடுவாங்களோ அது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஆங்ஷியஸ், ஒரு டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்காது. லவ்ன்றது முழுக்க ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதாவது நீங்கள் 100% அவங்கள ட்ரஸ்ட் பண்ணலாம், அவங்க உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. அண்ட் எல்லா டைமுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கும், எமோஷனல் லோன்லினஸ் இருக்காது. ஆனால் ட்ராமா பாண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அவங்க உங்களை வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. ஆனால் ஸ்டில் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ஒன் சைடில் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்களே அவங்க பண்ணக்கூடிய எல்லா தப்புக்கும் நீங்களே ரீசன் வந்து சொல்லிடுவீங்க. இதனால தான் அவங்க இது பண்ணாங்க, இதனால தான் அவங்க இது பண்ணாங்க, இதனால தான் அவங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த ட்ராமா பாண்டையும் லவ்வையும் கன்ஃபியூஸ் ஆக்கிக்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ட்ராமா பாண்டும் லவ்வும் ஒன்றும் இல்லை. 100% ஒருத்தவங்க தப்பானவங்க தெரிஞ்சும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் வந்து வெளியே வர முடியல அப்படின்னா நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க, அது பேர் வந்து ட்ராமா பாண்ட். அதாவது ஒருத்தங்க நல்லவங்க, அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, என் மேலே நிறையா அன்பு வச்சுருக்காங்க, நான் அவங்க மேலே நிறையா அன்பு வச்சுருக்கேன், அதனால் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறேன்னா தான் அது பேர் லவ். இல்லை எனக்கு தெரியும் அவங்க 100% கெட்டவங்க, அவங்க என்னை சீட் பண்ணுறாங்க, என்னை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் லவ் கிடையாது, அது பேர் வந்து ட்ராமா பாண்ட். ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னா ஒரு சப்ளையை உருவாக்குறதுக்கு தான். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு வந்து தன்னோட எல்லா சப்ளையும் வேணும். அதாவது அவங்க வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ட்ராமா பாண்டை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உருவாக்குவாங்க. அதாவது த்ரூ சைக்கிள் ஆஃப் அப்யூஸ் இந்த மாதிரி லவ் ஃபியரை மாற்றி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க. அந்த பெஸ்ட்டுன்ற ஃபீலை வந்து அந்த ரிவார்டை வந்து உங்களால் வேறு எந்த ஒரு பர்சன்கிட்டையும் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு அப்யூசர் தான் ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்ஸை ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்க முடியும். அதாவது இந்த உலகத்திலே நீ தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டை த்ரூ மேனிப்புலேஷன் வழியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது அது ரியல் கிடையாது. இனிஷியலாக உங்களை அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ட் ஆகிற வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நிறையா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக உங்களை வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கலாம். நீங்கள் எங்கே அடித்தா விழுவீங்கன்றதை முதல்ல அவங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸை, அந்த காம்ப்ளிமெண்ட்ஸை, அந்த கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் நிறையா ரொமான்டிக் மெமரிஸு, இந்த மாதிரி நிறையா விஷயத்தை க்ரியேட் பண்ணி
ஃபஸ்ட்டு உங்களை வந்து அதில் வந்து அடிக்ட் ஆக வச்சு ஸ்லோவாக அடிக்ட் ஆக வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணுவாங்க. அப்யூஸ் வந்து த்ரூ டிவேல்யூ ஃபேஸில் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிவேல்யூ ஃபேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே பண்ணாத மாதிரி ஒன்று வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் அந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ்க்காக, அதாவது இதுக்கு முன்னாடி உங்களை வந்து அந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதுக்காக நீங்கள் திரும்ப என்ன பண்ணுவீங்க, அவங்க கிட்ட போய் சாரி கிட்ட நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல, திரும்ப அவங்க கிட்ட போய் பேசினா அந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸை நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த ரிவார்டுக்காக திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த ரிவார்டை அவங்க உங்களுக்கு தருவாங்க, திரும்ப தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ரிவார்டை தருவாங்க, திரும்ப தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அதாவது பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொடுப்பாங்க, ஒஸ்ட் மூமெண்ட்ஸையும் கொடுப்பாங்க. மாறி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஒஸ்ட் மூமெண்ட்ஸ் நடக்குதோ அந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ்க்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் உழைப்பீங்க. ஸோ அந்த ரிவார்டுன்றது இங்கே எதை ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான். இந்த டோபமைன் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, நார்மலாகவே உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஏதாவது பெஸ்ட்டாக இந்த உலகத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். இல்லைனா ஸ்கூல்லேயே வந்து ஓகே இவங்க தான் டாப்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லைனா நீங்கள் விளையாட்டில் நீங்கள் வந்து வின் பண்ணுறது. நீங்கள் எப்போல்லாம் வின் பண்ணுறீங்க, எப்போல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்குதோ அப்போல்லாம் வந்து அது ஒரு ரிவார்டு கெமிக்கல் ஹார்மோன்ஸ். அதாவது உங்கள் மைண்டில் வந்து அது டோபமைன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் நார்சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே கொடுக்காத அளவுக்கான ஒரு டோபமைன் ஹார்மோனை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி வேணும்னே மேனிப்புலேட்டிவாக யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டாக்ஸிக் நார்சிஸ்டிக் பீப்புள் உங்களை அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ட் ஆக வைக்கிறதுக்காக, ஒரு ட்ராமா பாண்ட் உருவாக்குறதுக்காக, அந்த ஹார்மோனை உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்காக ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் உங்களை அப்சர்வ் பண்ணி உங்கள் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி தான் அந்த மூமெண்ட்டை அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அது எந்த வகையிலனாலும் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து எமோஷ்னலாக வீக்னா எமோஷ்னல் வழியாக அதை பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து இந்த கிஃப்ட்டு இந்த மாதிரியான மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுல அதிகம்னா அதை வச்சு பண்ணுவாங்க. இல்லை செக்ஷுவலாக தரணும்னா அதை வச்சு பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வழியாக அந்த ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸை உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு ஃபேஸ். அது முடிஞ்சதுக்கப்புறம் டிவேல்யூ வரும். அந்த டிவேல்யூவில் இந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இனிஷியலில் தூக்கி போட்டு பயங்கரமாக மிதிக்க மாட்டாங்க. அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பிளாக் பண்ணிங்கன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து அப்யூஸ் பண்ணும்போது நார்மலாக வெர்பல் அப்யூஸ் ஏதோ ஒரு அசிங்கமாக ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சனை வந்து இறக்குவாங்க. ஸ்லோ பாய்சனாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. டிஸ்கார்ட் ஃபேஸில் கோஸ்டிங், கொஞ்ச நாள் உங்ககிட்ட பேசாமல் போயிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா எதுக்காக இவங்க இந்த மாதிரி நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ட்ரிப்பிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் திரும்ப போய் அவங்ககிட்ட பேசுவீங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகே ஸ்லோவாக இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப பெஸ்ட் மூமெண்ட் கொடுப்பாங்க, திரும்ப ஒஸ்ட் மூமெண்ட்ஸ், திரும்ப உங்களை வந்து அந்த கோஸ்டிங் பண்ணி கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க. இதை திரும்ப 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 பண்ணி உங்களை அடிக்ட் ஆக வைப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ட்ராமா பாண்ட் வந்து அந்த அப்யூசருக்கும் விக்டிமுக்கும் உருவாகும். ஸோ இந்த ட்ராமா பாண்ட் உருவானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம் வந்து ஹைலி ஆங்ஷியஸ் அண்ட் அப்சஷன் ஆன் த நார்சிஸ்டிக் பார்ட்னர். ஒரு பயங்கரமான டிப்ரெஷன், பயங்கரமான லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து அவங்களுக்கு உருவாகும். அதுக்கப்புறம் சரியாக தூக்கம் வராது, கான்ஸ்டண்ட்டான ஃபியர் இருக்கும், எப்போ எது சொல்லுவாங்களோன்ற ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நார்சிஸ்டிக் பீப்புளாக இருந்தால் கூட, அதாவது அவங்க டாக்ஸிக் பீப்புள் தெரியும், அவங்க சீட் பண்ணுவாங்க, ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்களே வந்து உங்ககிட்ட சொல்லிப்பீங்க, பரவாயில்ல இந்த ஒரு தடவை பண்ணுவாங்க அடுத்த தடவை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு பதில் நீங்களே அந்த எக்ஸ்ப்ளனேஷனை எடுத்துப்பீங்க. ஓகே இதுதானே பண்ணிட்டாங்க, பரவாயில்ல மன்னிச்சிடலாம்னு சொல்லிட்டு நீங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாலஜிஸ் கேட்காமையே ஏகப்பட்ட விதத்தில் அந்த மன்னிப்பை நீங்களே வாரி வழங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும், அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு ஃபியர் இருக்கும். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து விக்டிம்க்கு உருவாகிறதுக்கான காரணம் அந்த ட்ராமா பாண்டை அவங்க உருவாக்குனதுக்கப்புறம் இதை மாதிரி ஃபீல் ஆவாங்க விக்டிமை. அதாவது இது வந்து ஒரு இல்யூஷன் தான். அந்த இல்யூஷனை வந்து உண்மைன்னு வந்து விக்டிம் நம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்றைக்கும் வந்து அவங்க உங்களை டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. என்றைக்கு அவங்க டிஸ்கார்ட் பண்ணாங்களோ அன்றைக்கே மென்டலி உங்ககிட்ட இருந்து அவங்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் விக்டிம் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணனால தான் நம்ம கிட்ட அவங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, இன்னும் நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு விக்டிம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஓவரால் வந்து இந்த ட்ராமா பாண்டை வந்து ஒரு விக்டிம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க த்ரூ ஒரு சைக்காட்ரிஸ்டோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டோ இல்லைனா ஒரு தெரப்பிஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு ட்ராமா பாண்ட், ஸ்ட்ராங்கான ஒரு ட்ராமா பாண்ட் தான் இந்த அப்யூசர் வந்து நம்ம கிட்ட உருவாக்கியிருக்காங்க, இதை எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் வந்து போராடுறாங்க அப்படின்னா அந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த விக்டிம் வந்து அந்த அப்யூசர்கிட்ட வெளியே வந்து தனக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோ கான்டாக்டை ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப
தே ஃபீல் பேட். அதாவது பயங்கரமான ஒரு லோன்லினஸ் இருக்கும், ஒரு கிரேவிங் இருக்கும், ஒரு சேட்னஸ் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். திரும்ப அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் அந்த டாக்ஸிக் பீப்புள் கிட்ட போய் பேசணும் போல் ஒரு ஏர்ஜ் இருக்கும். அந்த ஏர்ஜை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த நோ கான்டாக்டை உடச்சிட்டு போய் திரும்ப பேசிடுவாங்க. அதுக்கு காரணம் அந்த ட்ராமா பாண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை உடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நார்சிஸ்டிக் அப்யூஸில் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஆகும். ஸோ இது ரிலேட்டடாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் ரீகவரியில் நான் முன்னாடி சொன்ன அந்த பார்ட்டில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளீனாக புரியும். ஸோ ஓவரால் இதை வந்து சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ராமா பாண்ட் வந்து விக்டிமை வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்சாக அப்யூசருக்கு ஆக்கிடும். அதாவது இந்த ட்ராமா பாண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா விக்டிம்க்கும் அப்யூசருக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த விக்டிம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்கள போக விடாமல் தடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராமா பாண்டு தான். இந்த ட்ராமா பாண்டை ஒன்ஸ் உடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அப்யூசரால் விக்டிமை வந்து அக்சஸே பண்ண முடியாது. விக்டிம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்யூசர் என்ன மேனிப்புலேஷன் ட்ரை பண்ணாலும் விக்டிமை வந்து மேனிப்புலேட் பண்ணவே முடியாது. தே ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் டாக்ஸிக் அண்ட் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் இதை உடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப 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 கஷ்டம். விக்டிம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ராமா பாண்டில் வந்து விக்டிம்க்கு ஒரு லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆயிருக்கும். அந்த லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டியை ரீகவர் பண்ணி தன்னோட ஐடென்டிட்டியை திரும்ப ரீபில்ட் பண்ணி தான் யாருன்னு தனக்கே தெரிய வச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ராமா பாண்டை உடச்சிட்டு கம்ப்ளீட்டாக நோ கான்டாக்டில் போயிட்டு பல வருஷம் ஒர்க் பண்ணி விக்டிம் வந்து திரும்ப கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து இந்த ட்ராமா பாண்ட்லேருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 வருஷம் ஆனால் கூட திரும்ப அந்த அப்யூசர் உங்கள் லைஃப்பில் திரும்ப வந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கூட போயிடுவீங்க. ஸோ இந்த ட்ராமா பாண்டை நீங்கள் உடச்சே ஆகணும் அப்படின்றது தான். நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, இல்லை இருக்கீங்க, நீங்கள் நோ கான்டாக்ட் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லைந்து ரீகவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ராமா பாண்டோடைய விஷயத்தை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது தான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.